ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். பூரண கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொழுக்கட்டை பண்ண அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் வீட்டிலே அரைச்சி எடுத்தது தான் பச்சரிசி மாவு. 1 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். இது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு போதும். சேர்த்துட்டு இப்போ வந்து தண்ணி நான் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றிக்கோங்க. நம்ம கையை வச்சு பிணைய முடியாது, அதனால கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க, பார்த்துட்டு ஊற்றிக்க வேண்டியதான். சூட்லேயே வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும், சூடு ஆகட்டும். ரொம்ப சூடு ஆறிடக்கூடாது, லைட் சூடு இருக்கணும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு. அந்த சூட்டோடையே பிழைஞ்சு எடுத்துடலாம். ரொம்பவும் சூடு ஆற வச்சிடக்கூடாது. இப்படி பிழைஞ்சி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளேயும் நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூரணத்தை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க. கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பில் துருவன தேங்காய் நல்லா துருவி எடுத்துருக்கேன் பொடியாக. அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவை வந்து நல்லா வறுக்கணும். ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கேன். நல்லா தேங்காவை வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ 1/2 கப்பு வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா உடச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா உருகி வருது பாருங்கள். இது உருகி மறுபடியும் திக்காகும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கொழுக்கட்டை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு டிசைனில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இன்னொரு டிசைன். நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை அச்சு இருக்குது, நீங்கள் அதில் கூட பண்ணலாம். அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி கையிலேயே அழகாக நம்மளே கொழுக்கட்டை மாடலாக செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியிருப்போமா. இப்போ வந்து ஒரு ஸ்பூனை வச்சு இந்த பக்கம் இப்படி லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. அது ஒரு அழகாக தெரியும். இந்த மாதிரி பட்டையாக ஸ்பூன் எடுத்துக்கோங்க.
ஒரு பூண்டு மாதிரி டிசைன் இருக்கும். அச்சிலெல்லாம் நம்ம கொல்கட்டை அச்சிலெல்லாம் இப்படி தான் இருக்கும். அதில் வச்சு எடுத்தோம்னா அச்சு இல்லாமல் கையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி சொல்லி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா பூண்டு மாதிரியே இருக்குல்ல. அதே மாதிரி இன்னொன்று செய்யலாம். பாருங்கள், நடுவில் பூரணத்தை வச்சுட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணி கையில் நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லாட்டி ஒட்டிக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். ரவுண்டாக பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதில் வந்து இப்படி அதே மாதிரி நம்ம அதில் போட்டது மாதிரியே இதுலேயும் இப்படி ஸ்பூனை வச்சு டிசைன் போட்டுட்டு இதுக்கு மேலே முந்திரிக்கு பார்த்திங்களா, முந்திரி அதை வந்து நடுவில் இந்த இடத்துல வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குல்ல. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி நல்லா மாவை தட்டிட்டு நடுவில் இப்படி விரலை வச்சு இப்படி போய் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரிக்கு வரும். இப்போ வந்து நடுவில் பூரணம் வச்சிடலாம். நடுவில் பூரணம் வச்சுட்டு இதே மாதிரி இப்படி மடக்கிடுங்க. மடக்கிட்டு இங்கிட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் கையில் வச்சு புடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இதை பண்ணிட்டோம்னா இது ஒரு டிசைனாக ஆகிடும். நம்ம ஒரே மாவில் நிறைய டைப்பில் நம்ம கொழுக்கட்டை பண்ணி விநாயகருக்கு படைக்கலாம். பாருங்கள், பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எல்லா மாவுலையும் உங்களுக்கு செஞ்சுட்டு காமிக்கிறேன். இட்லி சட்டி நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ வந்து கொழுக்கட்டையை இதில் வச்சிடலாம். இதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சிடலாம். வேகட்டும். கொழுக்கட்டையில் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே பாதாம் வச்சுருக்கேன், அதற்காக சூடாகணும் வெளியே எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பல டைப்பில் நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பாதாம் வச்சுருக்கேன், அழகுக்காக வச்சேன். நீங்களும் இதே மாதிரி சாஃப்டான கொழுக்கட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கொழுக்கட்டை. பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.